Hi dear friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் கலர்ஸ் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். இந்த கிளாஸ் கலர்ஸ் வந்து இப்போதான் புதுசாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து 10 கலர் இருக்கும் மொத்தம். இதை வந்து நான் பார்ட் 1 வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன். கிராஃப்ட் திங்ஸ் வீடியோ பார்ட் 2ல் காமிச்சு அதில் சொல்கிறேன். ஓகே அடுத்து வந்து அதில் ஒரு 3D அவுட்லைனர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் சேர்த்து அதில் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதில் கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய கிளாக்கோடைய அந்த மேலே இருக்கிற அந்த மூடியில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கிளாக் வந்து ஒர்க் ஆகலை, நானும் கெல்ட்டிலாம் பார்த்துட்டேன், அது அவ்வளோ சரியாக வரல. அதனால அந்த கிளாக் போட்டுட்டு அதுக்கு மேலே இருந்த அந்த மூடி மட்டும் அதையும் தூக்கி போடலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளாஸ் மேலே தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கூகுள்லேருந்து இமேஜ் எடுத்து நான் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ரவுண்ட் ட்ராயிங் இமேஜஸ்ன்னு கேட்டிங்கன்னா நிறைய இமேஜஸ் வரும். அதில் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றனால இதை எடுத்து நான் வரைஞ்சிருக்கேன். அதுவுமே கரெக்டாக அந்த கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்குள்ளே அந்த ட்ராயிங் இருக்கிற மாதிரி பார்த்து பொறுமையாக நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் இந்த மாதிரி டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். அதில் வச்சு நம்ம ஒட்டணும். அந்த கிளாஸ்க்கும் அந்த ஷீட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒட்டணும். அப்புறமா நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதனால் சும்மா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அங்கங்கே சுற்றி ஒட்டிக்கோங்க. அது வந்து நம்ம வரையும் போது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் அது ஒட்டுறோம். இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம லாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக அந்த டபுள் சைட் டேப் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டபுள் சைட் டேப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸ் எடுத்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நகர்ந்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் அதை எடுத்து மேலே ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த 3D அவுட்லைனர் ஒன்று பார்த்தோம்ல, அதை வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்து வந்து அந்த 3D அவுட்லைன் எடுத்து கரெக்டாக இதுக்கு மேலே ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ வரைஞ்சிருக்கோமோ அது எல்லாத்துக்கும் கீழே வந்து அந்த பேப்பர் இருக்கும். நம்ம மேலே வந்து அந்த டெக்ஸ்சர் மேலே வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கீழே ஒட்டுறது. சில பேருக்கு நல்லா ட்ராயிங் வரைய தெரியும், நான் டேரெக்டாக வந்து அந்த கண்ணாடி மேலேயே வரைஞ்சிருவேன்னா நீங்கள் அதுக்கு மேலேயே வரைஞ்சிக்கலாம். எதுவும் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதுக்கு மேலே வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வரைஞ்சிட்டு அழிக்க முடியாதுல்ல. இதே ஒரு ஷீட்டில் நம்ம வரைஞ்சிட்டு தப்பாக இருந்துச்சுன்னா அதை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து பொறுமையாக இதுக்கு மேலேயே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் அதிகமாக மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே அந்த ஷீட்டை போட்டு ஒட்டிட்டு அப்புறம் அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரியே நம்ம வரைஞ்சி வச்சுருக்க எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் பேர் ஹாய் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி பேஜில் யாருக்கெல்லாம் ஹாய் சொல்லணும்னு கேட்டிருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஹாய் சொல்லிடலாம். காயத்ரி, நேத்ரா, விஷ்ணுபிரியா, ஸ்வீதா, தேவமித்ரா, இலக்கியா, அனுராகவி, ராகவன், ஜெயஸ்ரீ, ரஜித் அண்ட் மித்ரா, ஜீவிதா, பிரிதா, காவியா, ரித்திகா, ஆர்த்தி, தர, லோகேஸ்வரி, திவ்யா, ரிஜானா, அன்பு, ஆயிஷா, ஃபாத்திமா, லாவண்யா, ஜோயா, ஜைனப், மித்ரா அண்ட் பவதாரணி, பிரியதர்ஷினி, சக்தி, மௌஷிகா, ரூபன், குமார், ஜெனிதா, ரோஷினி, தேனுஹாசினி, சந்தியா சலக்குட்டி, அத்தியா பர்வீன், ரிஸ்வானா ஃபாத்திமா, திக்ஷித்ரா, முத்து ஹசினி அண்ட் கார்த்திகா, கீர்த்தனா, ஷிஃபா ஃபாத்திமா, தங்கமணி, எஸ் பிரவீனா, கமலா, பூஜா, யாசாஸ்வினி, பாலா, விஷ்ணுபிரியா, மீனா குமாரி, மாலினி, சாய் ஹேமா, சிவஸ்ரீ, பிரியா, மோனி, பூந்தளிர், தர்ஷிதா அண்ட் வந்து நசியா, அஸ்வத்தா, கீதா, ஹமிதா, லக்ஷ்மி, நித்யாஸ்ரீ, பிரியா, சிவசக்தி, அமிர்தவர்ஷினி, ரேகா அண்ட் ஜெயஸ்ரீ, ஜைனா ஹாசின், ஷெஃபானா. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். இப்போ வந்து இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நான் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் ஃபுல்லாக நான் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். ஒரு அவுட்லைன் கொடுத்துட்ட பிறகு தான் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதே காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எதுக்கும் காய வச்சுருங்க. இப்போ காய வச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிளாஸ் கலர்ஸில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பிங்க் கலர் பிடிச்சிச்சு அப்படின்றனால பிங்க் கலர் எடுத்து இந்த பெரிய பூ ஒன்று இருக்குல்ல அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குல்ல அந்த பெட்டல்ஸ்க்கு மட்டும் பிங்க் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராயிங் தான் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியான ட்ராயிங் எது உங்களுக்கு எப்படி வரைய தெரியுமோ அந்த மாதிரி இமேஜஸ் எடுத்து கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி 3D அவுட்லைனர் உங்ககிட்ட இல்லைன்னா நான் அது எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்த்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அதை வச்சு கூட நான் நிறைய கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அது காலியாக போயிடுச்சு அப்படின்றனால நான் இந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அதுக்கு உள்ளுக்குள்ளே சின்ன பெட்டல்ஸ் இருக்குல்ல அதுக்கு வந்து நான் கலர் பண்ணுறேன். அப்புறம் ரெட் கலர் வந்து அதுக்குள்ளே அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து க்ரீன் கலர் பண்ண போகிறேன். குட்டி குட்டியாக இருக்கிற லீஃபு, பெருசாக இருந்த லீஃபு எல்லாத்துக்குமே ஒரே க்ரீன் கலர் தான் இருந்துச்சு இந்த கிளாஸ் கலர்ஸில். அந்த ஒரே க்ரீன் கலரை ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன்.
ஓகே, நான் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே சும்மா தான் கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா பட்டையாக அழுத்தி விடும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் நல்லா அந்த பெயிண்ட்டு அப்ளை ஆகுது. அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃபு, பெரிய லீஃபு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் மட்டும் தான் இருந்துச்சு, லைட் க்ரீன் இல்லை. இருந்த ஒரு க்ரீன் வந்து நான் எல்லா க்ரீனுக்கும் கொடுத்துட்டேன், அதாவது எல்லா லீஃப்க்கும் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த பூ செடி எல்லாமே இருந்துச்சுல, குட்டி குட்டியாக நான் வரைஞ்சிருக்க எல்லாத்துக்குமே எனக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்தந்த கலர் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்தந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் கலர் வந்து 10 தான் இருந்துச்சு, 12 கலர் இல்லை. இருக்கிற கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னொரு பூ இந்த சைடில் இருந்துச்சுல, அதுக்கு வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அது உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் எல்லோ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பெடல்ஸ் இருந்துச்சுல, அதுக்கு வந்து குட்டியாக ஒரு ரெட் கலர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து அந்த மேலே இருக்கிற பூ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வயலட் கலர் எடுத்து கொடுக்குறேன். நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் வந்து அது அவ்வளோ லுக்காக இருக்காது, ஒரே கலர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலர் சூஸ் பண்ணி அந்த எல்லா பூக்குமே கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த ப்ரஷ் வச்சு தீட்டு விட்டுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எல்லோ கலர்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லோ கலர் எடுத்துகிட்டு அந்த உள்ளுக்குள்ளே குட்டி பூ மாதிரி ஒன்று வரைஞ்சிருந்தால அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் வந்து கலர் கலராக கூட பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒரே கலர் கூட பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். நான் வந்து எல்லோ கலரே எடுத்து அந்த எல்லா பூக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணல, அதனால் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்து மேலே அந்த ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிருக்கோம்ல, அதுக்குள்ளே வந்து அடிச்சு விட்றேன். அந்த கத்திரிப்பு கலருக்கும் அந்த ஆரஞ்சு கலருக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த பெரிய ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன்ல, அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்து கொடுத்து விட்டுக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக அந்த கீழே சின்ன சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துக்கும் கலர் பண்ணிடலாம். இதுக்கு அதை மட்டும் விடணும், எல்லாத்துக்கும் கலர் பண்ணிட்டோம். அதனால் அதுக்குமே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து அதுக்கு கீழே இருக்கிறத சின்ன சின்னதாக ட்ராப் வச்சுட்டு அது மேலேயும் அழகாக அந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தீட்டி விட்டுடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு கீழே நம்ம டபுள் சைட் டேப் போட்டிருக்கோம்ல, அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது அப்படியே அந்த கிளாஸை வந்து அப்படியே தூக்கிட்டோன்னா அது அழகாக பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக தான் அந்த டபுள் சைட் டேப் வந்து கட் பண்ணி ஒட்டணும் இல்லையா, அதனால் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம சிம்பிளாக கீழே ஒரு ப்ளைன் பேப்பர் வச்சுருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் இப்போ திருப்பி போட்டிருக்கேன், அப்படியே ஒயிட் கலருக்கு கீழே வந்து வச்சுருக்கேன் இந்த கிளாஸை. இது வந்து கிளாஸ் கலருன்னா சும்மா கிடையாது போல இருக்குது. அந்த கிளாஸில் அடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கிளாஸோட லுக்கும் அப்படியே தெரியுது, அதே மாதிரியே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் ஏதாச்சும் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் இப்படியே பிளாங்காக விட்டுட்டேன். அந்த சென்டரில் மட்டும் ரொம்ப பெரிய இடம் வந்து சும்மா பிளாங்காகவே இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து அதில் ஏதாச்சும் ஐடியா வந்துச்சு அதில் நான் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதை நம்ம வந்து அந்த வாட்ச்லேருந்து கழட்டி வச்சோம்ல பெருசாக ஃப்ரேம் மாதிரி ரவுண்டாக, அதை வந்து இது கூட இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரேம் எடுத்துகிட்டு அதை பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபெவிக்விக் எடுத்திருக்கேன். ஃபெவிக்விக்கில் அந்த சின்ன கேப் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன கேப் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் எடுத்து மேலே வச்சு அப்படியே அந்த ரவுண்டு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஓகே, இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அந்த கிளாஸ் கலர்ஸ் வச்சு, அந்த இது வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த வெளியே இருக்கிற கிளாஸில் தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து வெளியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கை வச்சாலும் எதுவுமே ஆகாது, பார்க்குறதுக்குமே லுக்காக ஷைனிங்காக அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம வரைஞ்சிருக்கிற பக்கம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் வெளியே தெரிகிற அந்த கிளாஸ் வந்து வெளி பக்கம் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வச்சு அசம்பிள் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே ஒன்று இருந்துச்சுல அந்த கேப்பு, அது கேப் வச்சு பார்த்தேன். அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு சுத்தமாக நல்லா இல்லை, அதனால் வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வச்சு அசம்பிள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸாக கட் பண்ணி நான் வந்து இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிட்ட பிறகு ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ எடுத்து வச்சு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கிளாக்லேருந்து கிளட்டும் போது 4-5 நட்டு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அந்த நடுவில் இருக்கிற அந்த கிளாக்கில் இருக்கிற பீஸும் இருந்தால் தான் செட் ஆகும் போல இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பெரிய செல்லோ டேப் எடுத்து அதை ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் சைடில் கவர் பண்ணிட்டேன். ஒரு 2-3 தடவை திரும்ப ஒட்டிட்டேன் மேலேயே. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கண்டிப்பாக விழுகிறதுக்கு சான்ஸே இருக்காது. அதனால் ஃபுல்லாக நான் வச்சு கவர் பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒட்டி முடிச்சாச்சு. பார்க்குறது கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ரேம் ஒட்டிட்ட பிறகு இன்னுமே லுக்காக இருந்துச்சு. ஃப்ரேம்குள்ளே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கிற மாதிரி இருந்தது.
உள்ளுக்கு வந்து நான் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஒட்டியிருக்கேன்ல அது கொஞ்சம் பழசு தான், அதனால் கொஞ்சம் கசங்கின மாதிரி இருக்குது. புதுசு நம்ம ஒட்டியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கும். என்கிட்ட ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அதுதான் இப்போதைக்கு இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஹேங் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு ஹேங் பண்ணுறதுக்காக சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து கிளாக்லேயே கொடுத்தது தான். அதை எடுத்து நம்ம வந்து பின்னாடி அந்த ஆணியில் ஹோல்ஸில் மாட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். நான் வந்து இப்போது ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்குறது ரொம்ப லுக்காக சூப்பராக இருந்துச்சு. சென்டரில் ஏதாச்சும் நம்ம வந்து வெல்கம் போர்டு மாதிரி வெல்கம் கூட எழுதிக்கலான்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோன்ற மாதிரி இன்னோவேட்டிவாக உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணி பாருங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாய்.